ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகை அனைவரின் வாழ்விலும் அமைதி, வளம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து நல்வழியில் முன்னேறி செல்வதற்கான மனப்பான்மையை அனைவரது உள்ளங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துகள். இந்த பண்டிகை நமது சமூகத்தில் நம்பிக்கை, நல்லிணக்கம் மற்றும் கருணை உணர்வை அதிகரிக்கட்டும். உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கட்டும். ஈத் முபாரக் என பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புனித ரமலான் பண்டிகையை கொண்டாடும் முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தமிழக பாரதிய ஜனதா சார்பில் வாழ்த்துகள் என அண்ணாமலை கூறியுள்ளார். அனைவரின் வாழ்விலும் அமைதி, மகிழ்ச்சி நிலவவும், அன்பு, நிம்மதி நிலைக்கவும், சகோதரத்துவம், நல்லிணக்கம் சிறக்கவும் இந்த ரமலான் தினம் அமையட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரின் பிஜாப்பூரில் 50 நக்சல்கள் ஆயுதங்களை விட்டுவிட்டு வளர்ச்சி பாதையில் சேர்ந்துள்ளனர். அவர்களை வரவேற்கிறேன். பிரதமர் மோடியின் கொள்கையும் இதுதான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். மீதமுள்ள நக்சல்களும் சரணடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2026 மார்ச் 31க்கு பிறகு நாட்டில் நக்சலிசம் வரலாறாக மட்டுமே இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசின் சதித்திட்டங்களை முறியடித்து 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கோழிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்துள்ளார். விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் ஜவுளித்துறையினர் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பல லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டுத் தரும்படியும் வலியுறுத்தினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நடத்தும் மாணவர் விடுதிகளில் உணவு தரமற்ற முறையில் இருப்பதால் மாணவர்கள் சாப்பிடுவதில்லை என்றும் இந்த உணவு கால்நடை பண்ணைகளுக்கு விற்கப்படுவதாகவும் தினமலர் நாளிதழில் வெளிவந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னையில் ஒருங்கிணைந்த சமையல் கூடத்தில் சமைக்கப்படும் உணவு அனைத்து விடுதிகளுக்கும் அனுப்பப்படுவதாக கூறப்படுகிறது. சென்னை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளில் இதே நிலைதான் நிலவுகிறது என அவர் குற்றம் சாட்டினார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற நிறைய பேர் மனு அளித்துள்ளனர். அவர்களுக்கும் இன்னும் 3 மாதங்களில் இதற்கான விண்ணப்பம் பெறப்பட்டு தகுதி வாய்ந்தவர்களுக்கு நிச்சயம் உதவித்தொகை வழங்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டில் மட்டும் 21 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சீனாவைச் சேர்ந்த மின்சார கார் நிறுவனமான BYD 85,000 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்தியாவில் தனது முதலாவது கார் உற்பத்தி ஆலையை தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அமைக்க முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். தமிழகத்திற்கு இந்த கார் ஆலையை கொண்டு வருவதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருந்தும் கூட அந்த வாய்ப்புகளை தமிழக அரசு கோட்டை விட்டிருக்கிறது என்று கூறினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை சேர்ந்தவர். ஆனால் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்தை வஞ்சித்து வருகிறார் என பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். நிதி தராமல் கூட்டு சதி செய்கிறார் என அவர் குற்றம் சாட்டினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சாமி தரிசனம் செய்தார். கோயிலுக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் 2026 ஆண்டுக்கான தேர்தல் அதிமுக திமுக இடையே உண்டான தேர்தல் என கூறினார். விஜய் தேர்தலில் போட்டியிடுவது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பது தேர்தல் முடிவுகள் தெளிவுபடுத்தும் என கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார். உண்மையான உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி முடிந்தவுடன் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்படும் என அவர் கூறினார். இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. தமிழர்களுக்கு கல்விதான் மிகப்பெரிய பெருமை சேர்த்தது என அமைச்சர் TRP ராஜா கூறினார். கருத்து கணிப்பு எல்லாம் தூள் தூளாக மாறிவிடும். மக்கள்தான் எஜமானர்கள். 1000 கருத்து கணிப்புகள், விமர்சனங்கள் வந்தாலும் 2026 ஆண்டு பழனிசாமிதான் முதல்வர் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். தாவேக தலைவர் விஜய் விமர்சனத்தை நாங்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை என அவர் கூறினார். ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பேசுவதாக எண்ணி உலகம் போற்றும் பிரதமர் மோடியை சாதாரண மனிதராக எண்ணி நடிகர் விஜய் கேலியாக பேசியது கண்டிக்கத்தக்கது என நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். உண்மையான கருத்துக்களை பேசி ஆக்கப்பூர்வமான நாகரிகமான அரசியலில் ஈடுபடுங்கள் என்றும் அறிவுரை கூறியுள்ளார். தமிழகம் வரும் பிரதமர் மோடியை கண்டித்து தமிழகம் முழுவதும் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு தமிழகத்தையும் தமிழர்களையும் ஜனநாயக விரோத திட்டங்கள் மூலம் வஞ்சித்து வருவதாக தெரிவித்தார். பணக்கார நாடுகள் செய்யாததை மோடி தலைமையில் இந்தியா செய்ததென காங்கிரஸ் MP சசி தரூர் தெரிவித்தார்.
இந்தியாவின் தடுப்பூசி ராஜதந்திரம் அதன் வெளியுறவுக் கொள்கையில் குறிப்பிடத்தகுந்த இடத்தை பெற்றது. மனிதாபிமான உதவிகளுக்கு இந்தியா முன்னுரிமை தரும் என்ற கருத்தை வளரும் நாடுகளில் அது பதிய வைத்தது என சசி தரூர் கூறினார். தன்னுடைய ஓய்வை அறிவிக்கவே பிரதமர் மோடி நேற்று RSS அலுவலகத்திற்கு சென்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் RSS அலுவலகம் சென்றதே இல்லை. பிரதமரை மாற்ற வேண்டும் என RSS விரும்புகிறது என சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 67,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 8,425 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 113 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீலகிரியில் திங்கள் முதல் வெள்ளி வரை 6,000 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற திட்டம் இன்று நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கல்லூரி முதல்வர்கள் முதுகலை கல்வி கேட்கிறார்கள். இளங்கலை படிப்பு முடித்துவிட்டு என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவோம் என்று பெற்றோர்கள் மிரட்டுகிறார்கள் என உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். அவர்களுக்கு கல்யாணமா முதுகலை கல்வியா என்று இரு அமைச்சர்கள் முடிவெடுங்கள் என்பதை போல எங்கள் மீது வீசியிருக்கிறார்கள் என அவர் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட ஆற்று மணலை ஒப்பந்ததாரர் மூலம் விற்கக்கூடாது. ஆன்லைன் ஏல முறையில் விற்பனை செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தேவையான மக்கள் ஆன்லைன் முறையில் மணலை ஏலத்தில் எடுத்துக் கொள்ள முடியும். ஒப்பந்ததாரர் மூலம் விற்பனை செய்யும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் மராத்தி மொழி பேச மறுப்பவர்களை கன்னத்தில் அறைய வேண்டும் என நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பாருங்கள், தமிழர்கள் ஹிந்தி வேண்டாம் என்று தைரியமாக சொல்கிறார்கள். கேரளாவிலும் கூட அதைத்தான் சொல்கிறார்கள். நீங்கள் அனைவரும் மராத்திக்காக உறுதியாக நிற்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் 2024-25 நிதியாண்டுக்கான சொத்து வரி வசூல் இன்றுடன் முடிவடைகிறது. இன்றைக்குள் சொத்து வரியை செலுத்த தவறினால் 1% அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. வெயில் தாக்கம் காரணமாக 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முன்னதாகவே தேர்வுகளை நடத்தி முடிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி வரும் 7ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஊர்வலமாக சென்றனர். கோட்டுவீரம்பாளையத்தில் உள்ள ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை மேற்கொண்டனர். ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தியாகராஜர் கோவில் பங்குனி தேரோட்டத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்திற்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். 7ஆம் தேதி நடைபெறவிருந்த குறை தீர்க்கும் கூட்டம் 8ஆம் தேதி நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகியும் விஜய் மக்கள் இயக்கத்தின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவரான சூரிய நாராயணன் வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலமானார். அவரது மறைவுக்கு கட்சியினர் உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள 40 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டணம் உயருகிறது. 5 முதல் 10% வரை கட்டணம் வசூலிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை கரும்புக்கடை பகுதியில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகை முடிந்த பிறகு பாலஸ்தீனம் காசாவில் அமைதி நிலவ வேண்டியும் வக்ஃப் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கையில் கருப்பு ரிபன் கட்டிக்கொண்டு பதாகைகளை ஏந்தி சிலர் முழக்கமிட்டனர். கலாச்சாரத்தின் அடையாளமான ராமாயணத்தை எப்போதும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என கவர்னர் RN ரவி தெரிவித்துள்ளார். ராமாயணத்தை தமிழ் கலாச்சாரத்தின் ஆன்மாவாகவே கருதுகிறேன். வாழ்வியல் தர்மங்களாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஊட்டியில் நாளை முதல் ஜூன் 5 வரை படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்தது. கோடை விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தைப்பேட்டை வார ஆட்டு சந்தையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் 1.5 கோடிக்கு ஆடுகள் விற்பனையானது. கிடாய் ஆடுகள் மற்றும் இறைச்சி ஆடுகளை வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்கி சென்றனர். 10 கிலோ எடை கொண்ட ஆடு ரூபாய் 6,000 வரையிலும், 10 கிலோ எடை கொண்ட கிடாய் ஆடு ரூபாய் 8,000 வரையிலும், 25 கிலோ எடை கொண்ட ஆடு ரூபாய் 15,000 வரையிலும், 25 கிலோ எடை கொண்ட கிடாய் ஆடு ரூபாய் 20,000 வரையிலும் விற்பனையானது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 100 ஆண்டு பழமையான நாவல் மரம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இம்மரம் மிகவும் பழமையான மரம் என்பதால் அடிப்பகுதியிலும் மேல் பகுதிகளும் முற்றிலும் சேதமடைந்து எந்நேரமும் கீழே விழும் அபாய நிலையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 டன் எடையுள்ள ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான போதை புகையிலை மற்றும் பாக்குகளை காட்டுப்புத்தூர் போலீசார் பறிமுதல் செய்தனர். புகையிலை கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 4 பேரில் 3 பேரை கைது செய்து ஒருவரை தேடி வருகின்றனர்.
மேலும் சொகுசு கார் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் நத்தம் சாலையில் 2 வீலர் மீது கார் மோதியதில் முதியவர் ஒருவர் இறந்தார். ஆத்திரமடைந்த பாலமரத்துப்பட்டி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே லட்சுமிபுரம் கிராமத்தில் பிள்ளைகளை திட்டியதால் தட்டி கேட்ட தம்பியை அண்ணன் அரிவாளால் வெட்டி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்த தளி போலீசார் நக்கலையாவின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலைமறைவான அண்ணன் சின்னையாவை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே கஸ்தூரிபாளையத்தில் நடந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் திமுக அதிமுகவினர் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் சம்பந்தமாக பெரியநாயக்கன்பாளையம் போலீசார் 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே கூட்டப்புளியில் கடல் அரிப்பால் பாதிப்பு ஏற்படுகிறது. தூண்டில் வளைவு பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி மீனவர்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 200க்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் அதர்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட பொருளாளராக உள்ளார். இவர் காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு கொட்டகையில் கள்ள நோட்டு அச்சடித்து வந்தார். அவரை பிடிக்க போலீசார் சென்றனர். இதை அறிந்த செல்வம் அங்கிருந்து தப்பி ஓடினார். கொட்டகையில் இருந்து 83,000 ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள், வாக்கி டாக்கி, ஏர்கன் பிஸ்டல், பிரிண்டிங் மிஷின் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். செல்வத்தை போலீசார் தேடுகின்றனர். கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் கடலூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நீர்மோர் பந்தல் திறந்தனர். பொதுமக்களுக்கும் வாகனத்தில் செல்பவர்களுக்கும் இளநீர், மோர், ரோஸ் மில்க், தர்பூசணி பழங்களை வழங்கினர். காரைக்கால் ONGCயின் தலைமை பொறியாளராக பணியாற்றி வருபவர் ரவிச்சந்திரன். இவரது மனைவி விமலா கொரடாச்சேரியில் வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவர்கள் திருவாரூரில் வசித்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கோவை கோட்டை சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு சென்ற ஹிதாயதுல் இஸ்லாம ஷாபியா ஜமாத் நிர்வாகிகள் ரம்ஜான் பண்டிகையையொட்டி கோயில் நிர்வாகிகளுக்கும் பக்தர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர். சேலம் கோட்டை அழகிரிநாதர் பெருமாள் கோயிலில் 50 லட்சம் மதிப்பில் கோயிலின் முகத்துவார கதவு அமைக்கும் பணி நடந்தது. கலச பூஜை, ஆவாகனம் மற்றும் கதவில் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட உலோகங்கள் பதிக்கப்பட்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வேதங்கள் ஓத முகத்துவார கதவை அமைக்கும் பணி நடைபெற்றது. சடலத்துடன் போராட்டம் நடத்துவதை தடுக்க சட்டம் இயற்ற வேண்டும் என போலீஸ் 5வது கமிஷன் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. ராஜஸ்தானில் இறந்தவர் உடல் மரியாதை சட்டம் 2023 போலவே தமிழகத்திலும் சட்டம் இயற்ற வேண்டும் என பரிந்துரைத்துள்ளது. முல்லை பெரியாறு அணையை குண்டு வைத்து தகர்க்க வேண்டும் என்ற கருத்துக்கள் இடம்பெற்றுள்ள எம்புரான் திரைப்படத்தை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தெரிவித்தனர். எம்புரான் திரைப்படம் திரையிடப்பட உள்ள தமிழக தியேட்டர்களையும் படத்தை தயாரித்த கோகுலம் ஷிட்ஃபண்ட் நிறுவனத்தையும் முற்றுகையிடுவோம் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் பகிரங்கமாக தெரிவித்தார். கோவை கோட்டைமேடு வின்சென்ட் ரோடு கிரீன் கார்டன் குடியிருப்பு பொதுநலச்சங்கம் சார்பில் 6வது ஆண்டாக சமூக நல்லிணக்க ரம்ஜான் பிரியாணி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்கள் உட்பட 5,000 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மதுரையில் நடக்கவுள்ளது. மாநாட்டை முன்னிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை மாவட்ட குழு சார்பில் கோவையிலிருந்து மதுரைக்கு சுடர் பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சுடர் பயணம் வாகன பேரணியாக இன்று புறப்பட்டது. திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட வீரராகவபுரம் காடுவெட்டி பகுதியில் தனியார் கல்லூரி வாசல் அருகே இருந்த ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்டன. இந்நிலையில் இல்லாத வீட்டுக்கு வீட்டு வரி கேட்டு தொல்லை கொடுப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்தனர். காஞ்சிபுரம் சிறு காவேரிப்பாக்கம் அருகே உள்ள விநாயகர்புரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. தண்ணீர் பந்தல் திறந்த சில நேரத்திலேயே பொதுமக்கள் அங்கிருந்த பழங்களை பைகளிலும் துணிகளிலும் பழங்களை கட்டி எடுத்து சென்றனர். மக்கள் முண்டியடித்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வரும் 4ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேக விழாவையொட்டி யாககுண்டம் அமைத்தல், வர்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட திருப்பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கும்பாபிஷேக பணிகளை போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் ஆய்வு செய்தார்.
விழா ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து சில அறிவுரைகளை வழங்கினார். சென்னை திருமங்கலத்தில் உள்ள VR வணிக வளாகத்தில் வாகனங்கள் நிறுத்த பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க கூடாது என சென்னை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் மாநகராட்சி சார்பில் வாகன ஓட்டிகளுக்கு வசதியாக போக்குவரத்து சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து முதல் முறையாக மெரினா கடற்கரையில் குதிரைகள் வசதிக்காக தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள மருந்து கம்பெனிகள் ஆந்திராவில் காலாவதியான மருந்து மாத்திரைகளை வாங்கி புதிதாக பேக்கிங் செய்து விற்பனை செய்கிறார்கள் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறினார். புதுச்சேரியில் விற்கப்படும் அரிசி, மளிகை உள்ளிட்ட உணவுப் பொருட்களில் கலப்படங்கள் செய்யப்படுகின்றன என்றும் குற்றம் சாட்டினார். மேகதாதுவில் அணை கட்ட துடிக்கும் கர்நாடக அரசுக்கு மின்சாரம் வழங்கக்கூடாது என கூறி நெய்வேலி NLC 2வது அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அனல் மின் நிலையத்திற்கு பூட்டு போட முயன்றனர். இதனால் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருப்பூர் CTC கார்னர், நொய்யல் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பிரியாணி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து பிரியாணி வாங்கிச் சென்றனர். விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்ட இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்வில் பட்டா வாங்க மறுத்து இலவச மனைப்பட்டா பெற வந்தவர்கள் கூச்சலிட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பாச்சனூரில் மனைப்பட்டா வழங்குவதற்கு பதிலாக நகர பகுதியிலேயே மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கூச்சலிட்டு வாக்குவாதம் செய்தனர். ஆசைகளை சரியான முறையில் கையாண்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக் கொள்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் என தன்னம்பிக்கை பேச்சாளர் கவிதாசன் தெரிவித்தார். ஆசைகளை கட்டுப்படுத்தினால் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம் என கூறினார். நாடு முழுவதும் இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஜெய்ப்பூரில் ரம்ஜான் சிறப்பு தொழுகைக்காக ஒன்று கூடிய முஸ்லிம்கள் மீது ரோஜா மலர்களை தூவி இந்துக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சுங்க கட்டண உயர்வுக்கு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டீசலுக்கு ஈடான தொகையை சுங்க கட்டணத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளதால் லாரி தொழிலை விட்டு மாற்றுத் தொழிலுக்கு செல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். மத்திய அரசு சுங்க கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தினர். தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணாபுரம் காவல் நிலைய தலைமை காவலர் சிவஞானம் பணி முடிந்து டூவீலரில் வீட்டிற்கு திரும்பும்போது சாலையின் தடுப்பு கம்பியின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே இறந்தார். சிவஞானம் உடலுக்கு தருமபுரி நகர காவல் துணை கண்காணிப்பாளர் சிவராமன் உள்ளிட்ட ஏராளமான போலீசார் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். 21 குண்டுகள் முழங்க அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முட்டல் கிராமத்தில் உள்ள ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குடும்பத்தினரோடு உற்சாகமாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ரம்ஜான் பண்டிகையொட்டி நம் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் வங்கதேச எல்லை காவல் படை வீரர்கள் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் காணிக்காரர்கள் மகாசபை சார்பில் காணிக்காரர் இன பழங்குடி மக்களின் வன உரிமைகள் வென்றெடுக்கும் 2 நாள் மாநாடு நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழங்குடி பகுதிகளை உள்ளடக்கி புதிதாக ஒரு சட்டசபை தொகுதி உருவாக்கப்பட்டு அதனை பட்டியல் இன பழங்குடி மக்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவை பாலக்காடு சாலை சுகுணாபுரம் பகுதியில் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைத்து பேசினார். கோவை மாவட்டத்தை திமுக அரசு முற்றிலும் புறக்கணித்துள்ளதாகவும் கடந்த 4 ஆண்டுகளில் கோவைக்கு எதுவுமே செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். கோடை வெயிலால் தவிக்கும் பறவைகளுக்கு நீரும் உணவும் அளிப்போம் என முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூர் முத்துமலை முருகன் கோயிலில் அமைச்சர் முத்துசாமி சாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் அமைச்சருக்கு வேல் பரிசாக வழங்கப்பட்டது. முத்துமலை முருகன் கோவிலில் அமைந்துள்ள கட்டுமான பணிகள் குறித்தும் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்தும் நேரில் பார்வையிட வந்தோம் என தெரிவித்தார். மேலும் கோவிலில் அரசியல் சார்ந்த கேள்விகள் வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். கோடை விடுமுறை என்றதும் எல்லோர் நினைவிலும் வருவது காஷ்மீர் தான். அங்குள்ள பனிமலைகளும் குலுகுலு காலநிலையும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும். கோடையின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் காஷ்மீருக்கு நிகராக ஜம்முவிலும் குலுகுலு சூழல் நிலவுகிறது. வழக்கத்தை விட இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. கேரள எம்பிக்கள் அனைவரும் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என கேரள மாநில பாரதிய ஜனதா தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள எம்பிக்கள் அவர்கள் கடமையை சரியாக செய்ய வேண்டும், துன்பப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும். அதை விட்டுவிட்டு வெறும் தாஜா செய்யும் அரசியலை அவர்கள் நடத்தக்கூடாது என அவர் கூறினார். கொடைக்கானலில் பிரதான கோடை சீசன் துவங்க உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக
மன்னவனூர் ஏரி சூழல் சுற்றுலா மையத்தில் பராமரிப்பு பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். நாளை முதல் 4 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று கொடைக்கானல் மன்னவனூர் வனச்சரகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிப்பதற்கு காசு இல்லாததால் கோயிலில் இருந்து முருகன் சிலையை திருடிய மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த அங்கித் திவார் மற்றும் 16 வயது சிறுவன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பைபாஸ் சாலையில் பைக் மீது அமர்ந்திருந்த இளைஞரை திருடன் என நினைத்து அப்பகுதியினர் சரமாரி தாக்கினர். இளைஞர் காயமடைந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீஸ் விசாரிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதிகளில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்ட அரியலூரைச் சேர்ந்த விஜயகுமாரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 21 டூ வீலர்கள் கைப்பற்றப்பட்டன. கடலூர் மாவட்டம் முகுந்தரியாங்குப்பம் கிராமத்தில் துணை மின் நிலையம் உள்ளது. அங்கிருந்த மின்மாற்றிகளை உடைத்து காப்பர் காயில்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். அவர்களை போலீசார் தேடுகின்றனர். சென்னை மாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சஞ்சீவி. வங்கி மேனேஜரான இவர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் திண்டுக்கல்லுக்கு காரில் சென்றார். உளுந்தூர்பேட்டை அருகே சென்றபோது பைக்கில் குடிபோதையில் வந்த இளைஞர்கள் இரும்பு ராடால் காரின் கண்ணாடி உடைத்து நிறுத்தும்படி சஞ்சீவை மிரட்டினர். சஞ்சீவ் காரை வேகமாக ஓட்டிச் சென்று கெடிலம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் கூறினார். அவர்கள் விரைந்து சென்று 3 பேரையும் கைது செய்தனர். உலகிலேயே அதிக தங்க இருப்புகளை கொண்ட டாப் 10 மத்திய வங்கிகளை காட்டிலும் இந்திய குடும்பங்களிடம் உள்ள தங்க இருப்பு அதிகம் என HSBC நிறுவனத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்திய குடும்பங்களின் தங்க இருப்பு 25,000 டன். இது அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட 10 நாடுகளுடைய மத்திய வங்கிகளின் இருப்பை காட்டிலும் அதிகமாகும். CBSE பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு +2 பாடங்களில் புதிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. புதிய மாற்றங்களின் விவரம், கற்றல், கற்பித்தல் தொடர்பான விவரங்கள் புத்தகங்களின் துவக்க பக்கங்களில் விளக்கப்பட்டுள்ளது. அவற்றை பள்ளி ஆசிரியர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என CBSE உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 582 நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து அலகாபாத் ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அதிகபட்சமாக கான்பூர் மாவட்டத்தில் 13 நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த மசோதா வக்பு நிர்வாகத்தில் நீண்ட காலமாக நிலவும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக உள்ளது என அஜ்மீர் தர்கா ஷெரீப் அறக்கட்டளை தலைவரும் சிஸ்டி பவுண்டேஷன் தலைவருமான ஹாஜி சையத் சல்மான் சிஸ்டி தெரிவித்துள்ளார். சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொள்வது மற்றும் பொறுப்பேற்க வைப்பதன் மூலம் வக்பு வாரியம் ஏற்படுத்தப்பட்டதன் உண்மையான நோக்கங்கள் நிறைவேற நாம் பணியாற்ற முடியும் என அவர் கூறினார். மத்திய அரசின் சகயோக் தளம் ஒரு தணிக்கை தளமாக செயல்படுவதாக எக்ஸ் சமூக வலைதளம் கூறியுள்ளதற்கு மத்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சகயோக் தளத்தை தணிக்கை தளம் என்று குறிப்பிடுவது தவறான வாதம் என கூறியுள்ளது. சத்தீஸ்கரில் தண்டேவாடா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் நக்சல் தலைவி ரேணுகா என்கிற பானு சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். மேலும் பலர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இவர் குறித்து தகவல் தெரிவிப்பவருக்கு ரூபாய் 25 லட்சம் பரிசுத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால், டில்லி, பதேபூர் மசூதியில் நடந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற சிறுவர் சிறுமியர் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் அரசு பள்ளி வளாகத்தில் நடந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான முஸ்லிம்கள் பங்கேற்றனர். ஜிப்லி ட்ரெண்ட் சமூக வலைதளத்தில் அனல் பறக்கிறது. ஜிப்லி ட்ரெண்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS மாறினார். ஜிப்ளிஃபை செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள் என CEO சாம் ஆல்ட்மன் வேண்டுகோள் விடுத்தார். ஹைதராபாத் பல்கலை வளாகத்தை ஒட்டியுள்ள 400 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் தெலுங்கானா அரசின் நடவடிக்கைக்கு எதிராக ஹைதராபாத் பல்கலை மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்த சம்பவத்திற்கு கண்டனம் எழுந்து வருகிறது. மகா கும்பமேளா புகழ் மோனலிசாவுக்கு நடிக்க வாய்ப்பு வழங்கிய இயக்குநர் சனோஜ் மிஸ்ரா பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். கதாநாயகி ஆக்குவதாக ஆசை காட்டி 28 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் 3 முறை கருக்கலைப்பு செய்ய கட்டாயப்படுத்தியுள்ளார். அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பகுதிகளில் ரம்ஜான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. காலையிலேயே முஸ்லிம்கள் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்தனர். விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. யாகம் வளர்த்து மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை செய்யப்பட்டது. சிங்கம் வரையப்பட்ட கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மேளதாளம் முழங்க ஆகா ஐயாகோ கோஷத்துடன் கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மேலமுத்தாரம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா நடைபெறுகிறது. சிகர நிகழ்ச்சியான பூக்குழி இறங்கும் விழா இன்று அதிகாலை விமரிசையாக நடைபெற்றது.
கோவில் முன்பு அமைக்கப்பட்ட பூக்குழியில் ஆண்கள் மற்றும் பெண் பக்தர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறுமிகள் பூக்குழி இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினார்கள். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள பரமசிவன் மலைக்கோயிலில் வரும் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு அரண்மனை பாரம்பரிய முறைப்படி கலசம் மற்றும் வேள்வி யாகத்தில் வைப்பதற்கான தீர்த்த குடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிந்த நிலையில் 48 நாள் மண்டலாபிஷேகம் நடந்தது. நிறைவு நாளில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மன்னார்குடி பழைய பஸ் நிலையம் அருகே உள்ள மகாமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருமெஞ்ஞானத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் தீர்த்தமாரி நடந்தது. இதில் தருமபுர ஆதீனம் பங்கேற்று கோயிலில் உள்ள புனித கிணற்றில் நீராடினார். திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கிணற்றில் புனித நீராடி சாமியை வழிபட்டு சென்றனர். திருவாரூர் மாவட்டம் காக்கையாடி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாதர் மற்றும் ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விமான பாலலயம் மற்றும் திருப்பணிகள் துவக்க விழா நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு விமான பாலலயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஆலய திருப்பணிகள் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிதி முறைகேடு குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள பிரான்ஸ் வலதுசாரி கட்சி தலைவர் மரியன் லீ பென் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வரும் 2027ஆம் ஆண்டு பிரான்ஸ் தேர்தலில் மரியன் போட்டியிட வாய்ப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மியாமி ஓபன் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவில் நடந்தது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் செர்பிய வீரர் ஜோகோவிச், செக் குடியரசு வீரர் ஜாக்குப் பென்சிக் ஆகியோர் மோதினர். விறுவிறுப்பாக நடந்த போட்டியில் ஜாக்குப் பென்சிக் 7-6 மற்றும் 7-6 என்ற நேர்செட் கணக்கில் ஜோகோவிச்சை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். மோகன்லால் நடித்துள்ள எம்புரான் திரைப்படத்தில் இருந்து 3 நிமிட காட்சிகள் நீக்கப்பட்டுள்ளன. RSS உள்ளிட்ட அமைப்புகளின் நெருக்கடி காரணமாக பெண்களுக்கு மீதான தாக்குதல்கள் உள்ளிட்ட 17 காட்சிகள் நீக்கப்பட்டன. கண்ணப்ப நாயனாரின் வாழ்க்கையை தழுவி தெலுங்கில் உருவாகியுள்ள படம் கண்ணப்பா. விஷ்ணு மஞ்சு தயாரித்து கண்ணப்பராக நடித்துள்ளார். பல மொழி கலைஞர்கள் நடித்துள்ளனர். ஏப்ரல் 25 ரிலீஸ் ஆக இருந்த படம் தள்ளிப்போய் உள்ளது. விஷ்ணு மஞ்சு வெளியிட்ட அறிக்கையில் கண்ணப்பா படம் ஒரு நம்ப முடியாத பயணம். அதை உயர்தரத்தில் கொடுக்க நினைக்கிறோம். படத்தில் VFX பணிகள் முடிய தாமதமாகிறது. எங்கள் குழுவினர் ஓய்வின்றி உழைக்கின்றனர். விரைவில் புதிய ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும். ரிலீஸ் தள்ளி போனதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். ஈட்டி ஐயங்கரன் படங்களை இயக்கிய ரவி அரசு அதன் பின் கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை வைத்து ஒரு படத்தை இயக்கியிருந்தார். ஆனால் சிவராஜிற்கு ஏற்பட்ட உடல்நலை பிரச்சனையால் படம் நின்றுவிட்டது. இதையடுத்து விஷாலிடம் ஒரு கதை சொல்லியிருந்தார். தற்போது அந்த படம் துவங்க உள்ளது. அதற்கான முன் தயாரிப்பு பணிகள் நடக்கும் சூழலில் இப்போது நாயகியாக துஷாரா விஜயன் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். AR முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான், ரஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளியாகியுள்ள ஹிந்தி படம் சிக்கந்தர். படத்திற்கு பெரும்பாலும் எதிர்மறையான விமர்சனங்களே வந்துள்ளன. இருப்பினும் படத்தின் முதல் நாள் வசூல் மோசமில்லாத அளவிற்கு 30 கோடி வசூலித்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 300 கோடிக்கும் அதிகமாக வசூலித்தால் மட்டுமே படம் லாபத்தை பெற முடியும் என்கிறார்கள். தனுஷை வைத்து பொல்லாதவன், ஆடுகளம் போன்ற படங்களை தயாரித்தவர் 5 ஸ்டார் கதிரேசன். இந்த நிறுவனத்திற்கு தனுஷ் ஒரு படம் பண்ணி தருவதாக ஒப்பந்தமாகி இதுவரை நடித்து தரவில்லை. இது பற்றிய நிறுவனத்தின் பங்குதாரர் கலைச்செல்வி வெளியிட்ட அறிக்கை, 6 ஆண்டுகளுக்கு முன் தனுஷ் எங்கள் நிறுவனத்திற்கு படம் பண்ணுவதாக சொல்லி முன்பணம் பெற்றார். ஆனால் கால்ஷீட் தரவில்லை. இது தொடர்பாக கடந்த ஆண்டு பேச்சுவார்த்தை நடந்தபோது டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் இட்லி கடை படப்பிடிப்பு நடக்க வேண்டும், மேலெடுத்து உத்தரவு என்றனர். நீதி வழங்கத்தானே சங்கங்கள் உள்ளன. அரசியல் குறுக்கீட்டால் இன்று வரை எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. எங்களது வழியை உணர்ந்து விரைவில் நியாயம் பெற்றுத்தர தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார்.